பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கு முன்னிறுத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்னடா 2-3 மாசமா நம்ம ஆளையே காணோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். கடந்த ஒரு 3 மாதங்களா என்ன ஆச்சுன்னா, நாங்க இப்ப நிறைய அக்ரி கன்சல்டிங் சொல்லக்கூடிய விவசாய ஆலோசனைகள், தரமான மருந்துகளை நாங்க எங்களுடைய நிறுவனத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே நிறைய பகுதிகளில் நம்மளுடைய அழைப்புகள் வருது. விவசாயிகளை உடனடியா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விவசாயிகளை சந்திக்க முடியுமோ அத்தனை விவசாயிகளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரச்சுமையின் காரணமாகத்தான் நாங்க இந்த மாதிரி பதிவுகள் போட முடியல. அதுக்காக மன்னிக்கவும். இனிமேல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதிவுகளை நாங்க நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றுறதுக்கு முயற்சி செய்யறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிக்மங்களூர் மாவட்டம் கொப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பாக்கு, தென்னை, காய்கறிகள் இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க. இங்க நம்மளுடைய மருந்துகளை நம்ம முதல்ல கொடுத்துருந்தோம். இங்க ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்மள திருப்பி இங்க ஒரு விவசாய ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்துக்காக போறதுக்கு தான் நம்ம இங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அணியில புதுசா நம்மளுடைய நண்பர், எங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இணையறாரு. தாளவாடி பகுதியை சேர்ந்த திரு பி ரவிக்குமார் அவர்கள் தோட்டக்கலைத்துறையில முதுகலை பட்டம் பெற்றிருக்கார். எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட அனுபவம். அக்ரிகல்ச்சர் கன்சல்டிங் சொல்லக்கூடிய அந்த விவசாய ஆலோசனையில நிறைய விவசாயிகள் ஒரு கர்நாடக மாநிலத்திலையும் சரி, நம்ம தாளவாடி பகுதி தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். தரமான மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளோட அணியில இணைந்த ஒரு புதிய நபர் திரு டி ரவிக்குமார் அவர்கள், எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர். அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருட அனுபவங்கள் இந்த விவசாய ஆலோசனையில, அக்ரி கன்சல்டிங்ல. ஸோ அவர் ஓரிரு வார்த்தைகளுக்கு நம்மளோட பயணிக்குவார். வணக்கம், நான் ரவிக்குமார். நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது, அதாவது சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பொறுத்து விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் அதிகமாக மகசூல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டெக்னாலஜிஸை நாங்கள் விவசாயிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இனி ஃபியூச்சரில் நாங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இனி ஃபியூச்சரில் நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நம்ம எங்கெங்க காஸ்ட் நம்ம கட் டவுன் பண்ணலாம், சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சீட்டுனால புதுசாக டிசீஸ் வருது. அந்த டிசீஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் இன்னைக்கு சேனலில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய அணியில் இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அனைவரும் விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, என்னாச்சுன்னா மீட்டிங்க்கு கிளம்பிட்டோம். இந்த இது பார்த்திங்கன்னா கொப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். அடுத்து இந்த விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு போயிட்டு இந்த நிகழ்வுகளை பார்க்கணும். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸியாக இருக்கார் பின்னாடி மிஸ்டர் ரவிக்குமார். எப்பவுமே பிஸியாக இருப்பார், இன்றைக்கும் விதிவிலக்கு இல்லை. நம்ம எப்பவுமே ஒரு அழகான வண்டியினுடைய ஓட்டுநர். ஸோ இன்றைய நிகழ்வு இனிய நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டிங் எல்லாமே தயாராகிட்டுருக்காங்க. ஸோ விவசாயிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்மங்களூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொப்பா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தயாராகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி ரவிக்குமார், பிரதீப் அவர்கள் ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಮತ್ತು ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದು ಒಂದು ಮೇಜರ್ ಇಶ್ಯೂ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತೆ. ಮತ್ತು ಕೆಲವು ಸಾರಿ ಬಂಚೆ ಕಟ್ಟಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಆ ಥರ ಪ್ರಾಬ್ಲಮ್ಮು. ಮತ್ತು ಡಿಸೀಸಸ್ ಆದ್ರೂ ಸುಮಾರು ಹೊಸ ಡಿಸೀಸಸ್ ಬರ್ತಾರೆ. ಸೊ ಇದನ್ನೆಲ್ಲ ಕಂಬ್ಯಾಕ್ ಮಾಡೋ ರೀತಿ ಅದನ್ನು ಬೇರೆ ಫಾರ್ಮಲ್ಲಿ, ಇದು ಆರ್ಥೋಸನಿಕ್ ಫಾರ್ಮಲ್ಲಿ ಸ್ಪ್ರೇಯರ್ ಕೊಡ್ತೀವಿ, ಮೋನೋಸನಿಕ್ ಅನ್ನು. வணக்கம் நண்பர்களே, வெற்றிகரமாக நம்மளுடைய விவசாய ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கர்நாடகனுடைய ராஷ்டிர போயட் அப்படின்னு சொல்லக்கூடிய, தேசிய கவி அப்படின்னு அழைக்கக்கூடிய கூவேம்பு புலவர் அவர்களுடைய
நினைவு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கவிசைலா அப்படிங்கக்கூடிய இடம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கூவேம்பு புலவர் வந்து இந்த இடத்துல தான் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, கவிதை எழுதுறது, பல கதைகள் எழுதுறது, கட்டுரைகள் எழுதுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய நினைவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கவிசைலா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதனுடைய வடிவமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கற்கள் எல்லாம் வந்து 2 தூண்களுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. நீங்களே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா தெரியும். நீ அடுத்து வந்து அவர் வாழ்ந்த வீட்டுக்கு நீ போயிட்டு அது ஒரு மியூசியமாகவே இப்போ பண்ணியிருக்காங்க, அருங்காட்சியகமாகவே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் அதையும் பார்ப்போம். அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். பாய். பாய். தோழர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஷ்டிர பொயட், கர்நாடகாவினுடைய தேசிய கவி என்று அழைக்கக்கூடிய கூவேம்பு அவர்களுடைய வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எங்களுடைய பின்னாடி அவர்களுடைய வீடு 3 அடுக்கு வீடு தெரியுது. உள்ளே பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் எந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அப்பா காலத்திலிருந்து அவருடைய நினைவுச் சின்னங்கள் எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைங்கிறதுனால உள்ளே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் பயன்படுத்தின பொருட்கள், அந்த காலத்துலலாம் வந்து நம்ம சமைக்கிறதுலேருந்து என்ன மாதிரிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா நினைவு சின்னங்களும் அங்கே இருக்குது. தவறாமல் நீங்கள் இந்த சிக்மங்களூர் ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா தவறாமல் இந்த கூவேம்புனுடைய அருங்காட்சியகமாக மாற்றிருக்கக்கூடிய இந்த அவருடைய வீட்டை வந்து பார்த்துட்டு போங்க. அவர் நிறைய பத்மபூஷன், பத்ம விபூஷன் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அந்த காலத்திலேயே. அவருடைய வீடை உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் நான் காட்டுறேன், பாருங்கள். இயற்கை சூழ்ந்த தோழர்களே, இப்போ பாருங்கள், இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் அவர் வந்து அவருடைய வீடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கவிஞர் கூவேம்பு அவர்களுடைய வீடு வந்து இப்போ நினைவு சின்னமாக மாற்றிருக்காங்க. அருகிலேயே பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த பாக்கு தோப்பு, எல்லாமே ஒரு வனம் சார்ந்த பகுதியாக தான் இருக்குது. அழகிய வீடு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கையோடுன்னு சொல்லுவாங்க, உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சி இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்வில் அடுத்த ஒரு இனிமையான தருணத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.